ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த். இப்போலாம் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா பிராண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் தான் இப்போ இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு புதுசாக இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G அப்படின்ற ஒரு 5G ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு தேடும்போது எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன் IQoo கிட்ட இருந்து இருக்கக்கூடிய IQoo Z6 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையுமே கம்பேர் பண்ணி பார்த்துருவோமே, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம சூஸ் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நான் உங்களுக்கு சைட் பை சைட் காமிச்சிடுறேன். ஸோ நீங்களே பாருங்க லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்க. பட் கலர் ஆப்ஷன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஃபிளாட்டான ஒரு டிசைனில் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கர்வ்டு டிசைன் இல்லாமல் ஃபிளாட்டான டிசைனில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் இங்கே 186 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.98 mm கான திக்னஸோட இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G கொண்டு வந்திருக்காங்க. அதுவே IQoo Z6 5G 187 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.25 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பேக் சைட் மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நீங்களே இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதை சூஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G இவங்க இந்த வாட்டி AMOLED டிஸ்பிளே உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 700 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ். இது மட்டும் இல்லாம கார்னிங் ஒரு கிளாஸ் 3 கான ப்ரொடெக்ஷனோடையும் இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதுவே IQoo Z6 5G பார்த்தா இவங்க 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே. ஸோ இங்கே AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு பதிலாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ 120 ஹெர்ட்ஸ்க்கான அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு IQoo Z6 5G இருக்கு. அது போக 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. அந்த வகையில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்க ஒரு வியூவிங்காக பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கு. ஸோ கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவா இருக்கும். இல்லை நீங்கள் கேமிங்காக ஒரு ரெஃப்ரெஷிங்கான டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு IQoo Z6 5G இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறதுனால கேமிங்க்கு IQoo கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்கும். அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டு மொபைலுமே சேம் தான். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபினிக்ஸ் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் IQoo Z6 5G வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட்டான சார்ஜிங் சப்போர்ட் இங்கே நமக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G தான் இருக்கு. அடுத்து பர்ஃபார்மன்ஸ், இதுவுமே இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு 5G சிப்செட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G இவங்க Mediatek கூட கம்பைன் பண்ணியிருக்காங்க. Mediatek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சிப்செட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சிப்செட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதில் நமக்கு 2.4 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் 3,77,000 ஒரு Antutu ஸ்கோரை ரீச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 810 அப்படின்ற சிப்செட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதே சமயம் IQoo Z6 5G இவங்க Mediatek இல்லாமல் ஸ்னாப்டிராகனுடைய கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவுமே 6 nm சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இதனுடைய மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடும் 2.4 GHz வரைக்கும் தான் இருக்கு. அண்ட் மெயினாக இதில் Adreno 619 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPUவும் இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 695 நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் Antutu ஸ்கோரும் இங்கே Dimensity 810 விட இன்னும் பெட்டரா 4,10,000 ஒரு Antutu ஸ்கோரை IQoo Z6 5G இருக்கக்கூடிய Snapdragon 695 ரீச் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Dimensity 810 விட Snapdragon 695 கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். மெயினா கேமிங் சென்ட்ரிக்கா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு Snapdragon 695 இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்படின்றதுனால கேமிங் சென்ட்ரிக்கா நீங்க IQoo Z6 5G சூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அது போக நம்ம ஸ்டார்டிங்ல இன்ட்ரோலே 5G ஸ்மார்ட் போன்ஸ்
சொல்லிட்டோம். அந்த வகையில் 5G பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் இங்கே நம்ம கொஞ்சம் அதிகமாக 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் IQoo Z6 5G இவங்க 5Gன்னு கொடுத்துருந்தாலும் வெறும் ரெண்டு 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஃபியூச்சர் 5G பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு IQoo செட் ஆகாது. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G தான் இங்கே உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அது போக Wi-Fi 5க்கான சப்போர்ட் ரெண்டுத்துலையும் இருக்குது. ப்ளூடூத் மட்டும் இன்ஃபினிக்ஸ் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஆனால் IQoo Z6 5Gல கொஞ்சம் லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.1க்கான சப்போர்ட் இங்கே நமக்கு இருக்குது. அதே மாதிரி கேமரான்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் செல்ஃபி கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் தான். 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0க்கான இந்த அப்பச்சர் வெளியோடு தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நம்ம கொடுத்துருக்காங்க. பட் எங்க வித்தியாசம்னு பார்த்தோம்னா வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் தான். இன்ஃபினிக்ஸ் மேக்ஸிமம் இந்த செல்ஃபி கேமரால 2K ரெசல்யூஷன்லேயே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் இங்கே மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன்ல இந்த செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் IQoo பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல் 30 fps தான் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே பின்பக்கம் கேமரான்னு வந்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் தான். பட் அதில் இன்ஃபினிக்ஸ் நோட் 12ல பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.6க்கான அப்பச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் பிளஸ் ஒரு ஏ லென்ஸ் அப்படின்ற மாதிரி 3 கேமரா இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5Gல இருக்கு. அண்ட் இதில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கு. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 Pro 5G அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12க்கும் நோட் 12 ப்ரோக்கும் இந்த கேமரால மட்டும் தான் வித்தியாசம். ஆக்சுவலா நோட் 12 ப்ரோல 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் தூக்கிட்டு 108 மெகா பிக்சலுக்கான கேமராவை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க. மற்றபடி இன்ஃபினிக்ஸ் இந்த பேக் சைட் கேமரால மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே IQoo Z6 5Gல இங்கேயும் பின்பக்கம் 3 கேமரா தான். அதுலயும் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா தான். பட் f1.8க்கான அப்பச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமரா இங்க IQoo Z6 5Gலயும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps ஃப்ரேம் ரேட்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேமரா செட்டப் தான் நமக்கு இருக்கு. பட் கேமரா சென்ட்ரிக்கா கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான கேமரா ஃபீச்சர்ஸ் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கண்டிப்பா கொடுக்கும். பட் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜஸ்ட் சும்மா அப்படி சொல்லிட முடியாது. கண்டிப்பா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சைட் பை சைடு வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். மற்றபடி பெரிய லெவலில் கேமரா சென்ட்ரிக்கா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்காது. பட் கேமராவையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இன்ஃபினிக்ஸ் இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சேலுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கேமரா சாம்பிள்ஸ் இருக்கு, IQoo Z6 5G விட பெட்டரா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்றது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. இங்க ஆனால் டியூவல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா IQooல நமக்கு கிடையாது. இன்ஃபினிக்ஸ்ல டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் Android 12 மேல தான் ரன் ஆகுது. UI மட்டும் தான் வித்தியாசம். அதில் இன்ஃபினிக்ஸ் XOS 10.6ல ரன் ஆகுது. அண்ட் IQoo FunTouch OS 12ல ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G இவங்க 6GB RAM 64GB இந்த ஒரே ஒரு வேரியன்ட் 15,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் நோட் 12 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 108 மெகா பிக்சல் கேமராவோட இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட் 18,000 ரூபாய்க்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே IQoo Z6 5Gன்னு பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. இதில் பேஸ் வேரியன்ட் 4GB RAM 128GB இன்டர்னல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்டுக்கான பிரைசிங் 15,500 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இது போக 6GB 128GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கும் 8+ 128GB வேரியன்ட் 18,000 ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பேஸ் வேரியன்ட் இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 12ல 6+64GB வேரியன்ட் நமக்கு 15,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் IQoo Z6 5Gல நமக்கு 4GB ரேம் வேரியன்ட் தான் 15,500 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதனால உங்களுக்கு 6GB ரேம் வேரியன்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான் இங்கே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இதில் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் இருக்குது. 128GB வேரியன்ட் இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 12ல நமக்கு கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுங்க. பட் ஆனால் மொபைலில் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. ஸோ அதனால 64GB வேரியன்ட் போதும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஃபினிக்ஸையும் இங்கே கன்சிடர் பண்ணலாம். பிரைசிங் வைஸ் IQoo விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இங்கே இன்ஃபினிக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி IQoo Z6 5G கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுலேயும் மெயினாக கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு IQoo Z6 5G கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த Snapdragon 695 இருக்கிறதுனால கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதே சமயம் எனக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட எனக்கு டிஸ்பிளேவும் AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இங்கே இன்ஃபினிக்ஸில் தான் AMOLED டிஸ்பிளேவோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை, வெறும் 60 Hz ரெஃப்ரெஷ்
இன்ட்ரெஸ்டட் தான் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் ஐக்யூல இல்லாத சில ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அந்த வகையில் இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்கும்போது Infinix Note 12 5G கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. மற்றபடி இந்த கம்பேரிசன் வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதிலிருந்து எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.